தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துளாராசி சுவாதி நட்சத்திரம். இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் பாதத்தில் என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதத்தில் என்ன தசை நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி விளக்கங்களை நான் கொடுக்குறேன். இப்போ 22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். 10 வயது வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வரும். 22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வருடங்கள் ராகு தசை நடைமுறையில் இருந்தால், இல்லை 15 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். 15 + 16 31, 31, 32, 33 வயசு வரைக்கும் இந்த குரு தசை வரும். நான் 22 வயசு வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னாக்கா, படிக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான தசைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ராகு தசையோட பிற்பகுதியில் இருந்தாலும் குரு தசையோட ஆரம்ப பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குருடைய பயிற்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல, ஜீவனஸ்தானத்தில், அதாவது சந்திரனோட வீட்டுக்கு, உச்ச வீட்டுக்கு வரார். 10ஆம் இடத்துல குரு உச்சம். அந்த வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் இந்த ராசியில் இருக்கார். இந்த துலா ராசிக்கு குரு 10ல் வந்தால் சிறப்பு. அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 வந்துச்சுன்னா சிறப்பு. வந்தால் மட்டும் இல்லை, அது மாதிரியான இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது எப்படி அப்படின்னாக்கா, வயசு ரீதியாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, படிக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான தசைகள், இப்போ சனி தசை ஒரு சில பேருக்கு 19 வயசுலேயே ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ குரு தசை முடிவு பகுதியாக இருக்கலாம், இல்லை குரு தசை ஆரம்ப பகுதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு 2, 4, 6 6ஆம் இடத்துக்கு விழுது. இது அவரோட சொந்த வீட்டுக்கே. இப்போ சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு 6ஆம் இடத்துல போன பிறகு சனி பகவான் படிப்பு ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, படிப்பு ரீதியாக ஏன் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு தசை கூட ஒரு சில கிரகங்கள், அதாவது ராகு கேது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், இல்லை மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணுறது, அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு இந்த குருவுடைய நகர்வுகள்லாம் சிறப்பு தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு, அடுத்து 11, அதெல்லாம் சிறப்பு தான். அதாவது 2022லேருந்து ஒரு 3 வருஷம் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல்களை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. தசை நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவிலையும் எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா, அதாவது 24, 25, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் லைஃப்பை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். அந்த டைம் பின்னாடி வரக்கூடிய தசைகள், பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் எதுவோ, அது நல்லது செய்யணுமா கெடுதல் செய்யணுமான்ட்டு இப்போ தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அது எப்படி சொல்கிறேன்னாக்கா, படிச்சிருங்க. படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கூட கம்மியாக கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னொரு 10, 15 வருஷம் கழித்து விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணுமோ இப்போ படிச்சிருங்க. இது ராசி நட்சத்திரம், இந்த ராசிக்கு இந்த படிப்பு தான், இந்த ராசிக்கு இந்த குணாதிசயங்கள் தான், இதெல்லாம் இப்போ வேண்டாம். நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிங்க. அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு அதை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு, அதாவது அதில் நம்ம பொருளாதாரம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி அதுமாரி நல்லா இருக்கணும். அதை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு படிச்சிருது நல்லது. என்னவோ படிச்சிருங்க. உங்களுடைய வாரிசுகளை படிக்க வச்சுருங்க. பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை தாங்கிப்பாங்க. ஆனால் படிக்கலை, நீங்கள் வழி தவறி போயிட்டீங்க அப்படின்னாக்கா சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் வரணுமோ அந்த அளவுக்கு கஷ்டம் வரும். இப்போவே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க படிக்காதவங்க ரொம்ப. அதாவது வேலை இல்லை, இன்னொன்று கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள் அடிமட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க இல்லையா, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது மாதிரி கஷ்டம் பின்னாடி காலத்தில் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. இது நல்லாயிருக்கும் உங்கள் லைஃபு. 22 வயசுக்கு மேலே நான் 30, 32 வயசு வரைக்கும் குரு தசை சொல்லியிருக்கேன். இப்போ குரு தசை 3, 6 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக உச்ச வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு. இப்போ வேலையில் இருப்பீங்க, சம்பள உயர்வு இல்லைனாலும் அந்த சம்பள உயர்வு கிடைக்கும். இன்னொன்று சேமிப்பு இல்லை அப்படின்னாக்கா, போன வருஷம்லாம் நிறைய செலவுகளை நிறைய வச்சுருக்கலாம், செலவாயிருக்கலாம், சேமிப்பே நின்று இருக்காது, திருப்தியாக இருந்திருக்காது உங்களுக்கு. இப்போ சேமிப்பு இருக்கும். இன்னொன்று வேலை ரீதியாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறது வேலை ரீதியாக அவ்வளோ சிறப்பு. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் 6ஆம் இடத்துல.
அவருக்கே வந்து குருடைய பார்வை இருக்குனாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைமில். அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் 4ஆம் இடத்துல, ஒரு சில பேருக்கு வந்து ராகு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து கேது இருக்கலாம். கேது இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு வருவீங்க. இப்போ அது நல்லாயிருக்கும். ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அது மாதிரி, இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கும்போது ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வராங்கனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போது இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இடம் வாங்கினா இப்போ இடம் வாங்கலாம். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 31லேருந்து 51 வரைக்கும், அதாவது 20 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சனி தசை வருது. இப்போ சனி தசை எப்படி இருக்கும்? ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிட்டார் சனி. தசா நடத்தக்கூடிய கிரகம் சனி 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குருடைய பார்வை இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து சனி பகவான் தசை ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். அது எந்த வயசில் வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது 20 வயசுலேருந்து, நான் சொல்கிறது துளாராசி வந்து 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 20, 21 இல்லைனா 19 அது மாதிரி. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 32ல் ஆரம்பிக்கலாம். இப்போ சென்டர் பகுதியில் இருக்காங்க இல்லையா, 7 வருடம் 8 வருடம் 10 வருடம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 25, அது வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் வரலாம். எப்படி பார்த்தாலும் 20 to 51க்குள்ளே தான் இருக்கணும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களும் சனி தசையில். இந்த சனி தசை யோகம் செய்யக்கூடிய தசை தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருந்தால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தே வக்கரமாக இருக்கும். வக்கரமாக இருந்துனாக்கா அது மாற்றி கொடுத்துரும், அந்த பலனை வந்து மாற்றி கொடுத்துரும். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அந்த நட்சத்திராதிபதி சரியாக இருந்தால் அந்த தசையாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தசை நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இப்போ 4ஆம் அதிபதி தான் 6ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துக்கு தான் வந்து குருடைய பார்வை. இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. சமீப காலமாக 2024 எண்டிலிருந்தே நிறைய பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம் துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைகள் இருக்குது. இது மாதிரி இது தொழில் செய்கிறவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தது. 23லேருந்தே கூட ப்ராப்ளத்தை கொடுத்தது. 23லேருந்து யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, ராகு பகவான் வந்து கும்பராசியில் இல்லை மகர ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த 23லேருந்து வேலை ப்ராப்ளம் இருக்கலாம். எந்த வயசானவனா இருங்க. ஏன்னா அந்த சனி பகவான் அந்த இடத்த கடந்து போகும்போது அந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த நட்சத்திராதிபதி வக்கரமாக இருந்தால், அந்த நட்சத்திராதிபதி கூடவே இருந்தால், இல்லை நகரக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்குது. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சமீப காலமாக உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல, ஏன்னா தசை நடக்குது சனி தானே, சனி நகரக்கூடிய இடத்துல இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தால் வேலையில் உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சமீப காலமாக 2025 வேலை கொஞ்சம் ஆட்டமாக போயிட்டுருக்கோம். ஒரு சில ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கோம். வேலையில் சரியில்லை. மேலதிகாரி கூட ஒரு சில பேர் மாறி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து வேலையும் போயிருக்கலாம். வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வேலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப உஷாராக இருங்க. வேலை போய்டுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போ வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு, சரியில்லாத சூழ்நிலைகள் போகுது அப்படின்னாக்கா வேலையில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்காக வேலை போய்டுன்னு நான் சொல்லலை. வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே வாங்க, அது கரெக்டாக இருக்கும். குரு பார்வைப்படுறதுனால உங்களுக்கு பூஸ்ட்டு தான் ஆகும். திரும்ப வந்து இப்போ ஒரு சில கெட்ட பேர் இருக்கலாம், பிடிக்காத நபர்கள் யாருனா இருக்கலாம், அவங்க வெளியே போகலாம். மேலதிகாரி தொந்தரவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். இது மாதிரி இப்போ வேலையே போயிடுச்சு, இப்போ வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போதே, இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கும்போதே வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. பூச நட்சத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். 1 மாதம் 1.5 மாதம் அந்த குரு பயிற்சி ஆகி அதுக்குள்ளே வேலை கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சுய ஜாதகம் பார்க்காம ஒரு சில பேருக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் அப்படி இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், லேட்டாக தான் வேலை பார்க்கும். குரு பயிற்சி ஆகிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அது பலனை கொடுக்கணும். இப்போ அது வந்து மறைமுக ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் 1.5 மாதம் கழித்து கொடுக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம். இப்போ ஜூன் மாதம்னா ஜூலை 15, 20 டேட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்ல மாற்றமாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். தொழில் செய்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 10 வருஷம் இருக்குது இல்லையா, அந்த சனி பகவான் தசையில் இது வந்து அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். அது கூட ரொம்பலாம் இல்லை. ஒரு புத்தியில் கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா இன்னொரு புத்தியில் காப்பாற்றி விட்டுரும்.
அப்படி இல்லைனாக்கா ஒரு கிரக பயிற்சியில் வந்து நல்லது நடக்கலை அப்படின்னாக்கா இன்னொரு கிரக பயிற்சியில் நல்லது நடக்கும். ஒரு மாதம் முன்ன பின்ன ஒரு மாதம் முன்ன இப்படி தான் போயிட்டுருக்கும். ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைனாக்கா. அதே சுய ஜாதகத்தில் சனி சரியாக இருந்தால் 19 வருஷமும் நல்லது பண்ணோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு ஆகாத கிரகங்கள். முதல்ல இந்த ராசிக்கே நன்மை செய்யாது. அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சுக்கிரனே வந்து 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். ராசி அதிபதியாக இருந்தால் கூட அதுலேயே ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 9 வருஷம் தான் சொல்ல முடியும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசைங்கிறது இந்த துலா ராசிக்கு சனி பகவான் தசை 9 வருஷம் தான் நல்லது பண்ணும், பின்னாடி 10 வருஷம் கெடுதல் பண்ணும். பின்னாடி அது கூட உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதே வேறு லக்கணமாக இருந்து கடக லக்கணம், சிம்ம லக்கணம், அது செவ்வாயோட லக்கணம் இல்லை குருவுடைய லக்கணமாக வந்தால் கூட பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் கை கொடுக்கணும் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சனி பகவான் வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேரக்கூடாது, அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு சேரக்கூடாது. அதாவது இந்த சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தால் பின்னாடி 9 வருஷத்தை நம்பாதீங்க. இந்த சுக்கிர பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்தால் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பலாம். தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்து பண்ணணும். அதுலேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும். முன்னாடி 10 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும், பின்னாடி 9 வருஷம் நல்லது கொடுக்கும். இப்படி தான் எடுத்துக்கணும். இது வந்து நான் நிறைய சொல்லலாம், நிறைய தெளிவாக பேசலாம், அதுக்கு உண்டான டைம் கிடையாது. நீங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் பண்ணுங்கள். இப்போ குருடைய பயிற்சிக்கு மட்டும் ஒரு பணம் வர்றது, இல்லை கடன் பிரச்சனை தீர்றது, ஒரு இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அது தீர்றது, இன்னொன்று வந்து அந்த வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் வீடு கட்டலாம். இந்த டைம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தடையாக இருக்குன்னா இப்போ அந்த தடைகள் இருக்காது. கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக தீரும். பணம் வர்றது எங்கேயாவது நிற்கிது அப்படின்னாக்கா அந்த பணம் இப்போ வரும் இந்த சனி தசையில், இந்த 19 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அடுத்து வந்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து, அதாவது இந்த துலா ராசிக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் வந்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம், அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ குரு பயிற்சி ராசிக்கு 10ஆம் இடத்துல, 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போமா, இல்லை வேலை பிரச்சனை வருமா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இல்லைனா கூட பரவாயில்ல, ராகு கேதுவோடு சேரக்கூடாது. ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுனாவே நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகம் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துச்சுனாக்கா அந்த நல்ல பலனை அந்த புதபகவான் தசையில் கிடைக்க விடாது. டோட்டலாகவே அது சம்மந்தமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வருவீங்க. இதுக்கு வந்து மாற்று கருத்து இன்னொன்று வந்து யோக கிரக நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல. ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், நல்ல அமைப்பில் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்க்கை, அப்படி இல்லைனா ராகு கேதுவோட புதன் சேர்ந்திருந்தால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இப்போ நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த தசை நல்லாயிருக்கும். இப்போ குரு பயிற்சி நல்லா இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு குரு பயிற்சி நல்லா இல்லை, குரு பயிற்சி வந்து ஒன்றும் மாற்றத்தையே கொடுக்கல, 9ல் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. இப்போ 10ஆம் இடத்துல வராரு, 10ல் உச்சமாக வராரு, இப்போ அது ஏதாவது பண்ணுமான்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த புத பகவானே மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், இல்லை ராகு கேதுவோடு இருப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு கடன் பிரச்சனை தீர்றது, ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு இல்லையா. இப்போ கடன் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஏதோ ஒரு பைசல் பண்ணுவீங்க, கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகுறது, இது எல்லாமே வந்து இந்த புதன் தசைக்கு நடக்கும். புதன் தசை எந்த வயசில் வரும்னாக்கா துலா ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா 40 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ளே 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு இல்லையா, முதல் பாதத்துலேருந்து 4ஆம் பாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 40 வயசுலேருந்து 68 வயசுக்குள்ளே இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். என்னென்னா பாக்கியாதிபதினு சொல்லிட்டேன், விரையாதிபதினு சொல்லிட்டேன், நிறைய செலவுகளை கொடுப்பார். இப்போ வந்து அந்த செலவுகள் கண்ட்ரோல் ஆகும், குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ இடம் மாற்றுறது, ஒரு வீடு மாற்றுறது, அது மாதிரி இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ வந்து கிடைக்கும் உங்களுக்கு. வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு 2025லேருந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். வேலை ரீதியாக நிறைய பேருக்கு வந்து, அதாவது சனி நகரக்கூடிய இடத்த வச்சு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து 2025லேருந்து உங்களுக்கு, ஏன்னா உத்திரட்டாதியில் சனி பகவான் போன பிறகு அந்த நட்சத்திராதிபதியை வக்கரமாக இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கலாம், அடுத்து வந்து குரு வக்கரமாக இருக்கலாம், இல்லை சனி வக்கரமாக இருக்கலாம். இது மாதிரி வக்கர கிரகங்களையே பார்த்துட்டு வந்ததுன்னு வச்சிங்களேன் சனி பகவான், வேலை ரீதியாக தொழில் ரீதியாக சிக்கல்களை கொடுத்தது இல்லையா. இப்போ குருவுடைய பார்வை கொஞ்சம் கிளியர் பண்ணும், கடன் பிரச்சனை தீரும். மெயினாக வந்து அதுதான் மெயின். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை குறையும். யாராருக்கெல்லாம் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரும். இன்னொன்று வழக்குகள்,
எது மாதிரியான வழக்குகளாக இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் ரீதியாக ஓரளவுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால், இல்லை சனியோட வீட்டில் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட, சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் உடல்நல ரீதியாக. இப்போ யாராருக்கெல்லாம் உடல்நல ரீதியாக கஷ்டத்தை கொடுக்குதோ, இப்போ குரு பார்வை உங்களுக்கு சரி பண்ணும். இடம் வாங்கிறது இதெல்லாம் வந்து இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த வேலை பிரச்சனை தீரும். வயசான காலத்தில் ஒரு சில பேருக்கு வரலாம். அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 68 வயசுக்கு மேலே வருது. 69 வயசுலேருந்து 76 77 வயசு வரைக்கும் வருது. இப்போ நான் என்னென்ன வேலையில் இருப்பேன் நான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும், அவ்வளோதான். உடலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கம்மியாகும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கலாம், மனசு ரீதியான பாதிப்பு இருக்கலாம், இது எல்லாமே கிளியர் ஆகும். ஒவ்வொன்றா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இது வரைக்கும் முயற்சி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சொத்து ரீதியாக கன்ஃபார்மாக வந்து யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகும் இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர். இதில் உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு. ராசிக்கு வந்து ஒன்று 5ஆம் வீட்டில் இருப்பார், 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருப்பார், இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோடு கூட இருப்பார், இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் இருப்பார். பாக்கியஸ்தானாதிபதி யாருனாக்கா புதன். இப்போ புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு பக்கத்துலேயே சுற்றின்னு இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் கடைசி காலத்தில் அந்த தசைங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும். அவங்களுக்கு தான் உங்களை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் அந்த சுக்கிரன் வந்து அந்த 9ஆம் இடத்தோட கனெக்ட் ஆவார், இல்லை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோட கனெக்ட் ஆவார். இது எல்லாமே அந்த கனெக்ட் ஆகும்போது வீட்டில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அந்த வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடிகள் எல்லாம் மாறும். அதாவது வாரிசுகளுக்கு சுப விசேஷம் நிறைய நடக்கும். வீடு கட்டுறது, நீங்கள் என்ன வீடு கட்டுறது, நான் எங்கே வீடு கட்ட போகிறேன்னு கேட்காதீங்க. வீட்டில் யாரோ உங்களுடைய வாரிசுகள் வீடு கட்டின்னு வருவாங்க. வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி அவங்களுக்கு வேலை தொழில் எல்லாமே அந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஓரளவுக்கு மாற்றம் தான் இந்த குருடைய பேச்சு. குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தால் இன்னும் சிறப்பு. அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைம் உடல் அலையில் கொஞ்சம் கவனம் தேவை, உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த சுக்கிர தசையில், இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக குருடைய பேச்சு, ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, உச்ச குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.